ஓர் ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனது தாய் எதை சமைத்தாலும் குறை கூறிக்கொண்டே இருந்தான். ஒருநாள் அவனது தாய் இட்லி செய்து பரிமாறிக் கொண்டிருந்தாள். அப்போது அச்சிறுவன், எனக்கு இட்லி பிடிக்காது, வேண்டாம் என்று கோபமாக தனது தட்டை தட்டிவிட்டான். அவனது தாய், இன்று மட்டும் இதை சாப்பிடு, நாளை உனக்கு வேறு உணவு தருகிறேன் என்றாள். அப்போதும் அவன் கேட்கவில்லை. திடீரென அங்கு ஒரு வியப்பான சம்பவம் நடந்தது. தட்டிலிருந்த ஒரு இட்லி பறந்து அவன் கண்முன்னே வந்து நின்றது. அங்கிருந்த அவனும் அவனது அம்மாவும் வியப்படைந்தனர். உடனே அந்த இட்லி ஜன்னல் வழியாக பறந்து சென்றது. இச்சிறுவனும் அந்த இட்லியை பின்தொடர்ந்து சென்றான். அப்போது அந்த இட்லி ஒரு ஏழை சிறுவனின் வீட்டுக்கு சென்று அவனது தட்டில் அமர்ந்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அந்த இட்லியை சந்தோஷமாக சாப்பிட்டான். அதை ஜன்னல் வழியாக அந்த சிறுவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் தவறை அப்போதுதான் புரிந்து கொண்டான். பின் அவன் சோகமாக வீட்டுக்கு சென்றான். அன்றிலிருந்து அவன் தன் வீட்டில் தாய் என்ன சமைத்தாலும் குறை கூறாமல் சாப்பிட ஆரம்பித்தான். அவனது தாயும் மகிழ்ச்சியடைந்தார். நாம் குறை கூறும் உணவு இன்னொருவருக்கு விருந்தாக கூட இருக்கலாம். எனவே உணவை குறை கூறாமல் நன்றியுடன் வீண் விரயம் செய்யாமல் உண்ணுவோம்.